வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். ஹாய் ஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து நமக்கு ஹாங்காங்கில் லாஸ்ட் டே. இந்த லாஸ்ட் டேவை நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து எட்வின் நம்ம கூட வராரு. அவருக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணனாரு. நம்மளும் போயிட்டு அந்த பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அப்படி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஹாங்காங்லேருந்து நம்ம சென்னை போய் ரீச் ஆகிற வரைக்கும் அப்படி கண்டினியூவாக போகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். இன்னைக்கு வந்து ஹாங்காங்கில் கடைசி நாள். இன்னைக்கு தான் நம்ம வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். சரி, இப்போ காலைல ஒரு 12 மணி ஆகுது. நைட்டு 9 மணிக்கு ஃப்ளைட்டு. சரி, அந்த நம்ம நண்பர் வந்திருக்காரு, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அவர் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறாரு. நம்மளும் அப்படி போயிட்டு இங்கே லோக்கலில் அப்படி சுற்றிட்டு நம்ம வந்துடலாம். இன்னைக்கு கடைசி நாளுங்கிறனால இருக்கிற ஒரு 2-3 ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம ஹோட்டல் இருக்கு, அங்கே போயிட்டு அங்கே போய் ஒரு டீயை சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம அப்படி போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப்ஸ்லாம் நீட்டாக இல்லை. நம்மளோட ஹாஸ்டல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். முன்னாடி போயிட்டு இருக்காங்க. லெஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி லெஃப்ட்டு நிற்காம போச்சு. அதனால அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் இறங்குறோம். பக்கம் தானே. மக்கா சைனா எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்டிங் தான். ஓ, சைனா தான் பிளான் பண்ண. அடுத்து நான் ஏதாவது வீசா எடுத்துட்டு வரேன். நம்ம ஊர்ல அடிச்சுட்டு வந்துடும். வந்துட்டு சைனா உங்களுக்கு எது தெரியும்ல, ஒரு 2-3 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு. நமக்கு பெருசா தெரியாது. இப்ப நீங்க பேசுற லாங்குவேஜ், இப்ப இங்க உள்ள லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் இங்க பேசுறாங்க? கேந்தோனிஸ். ஓகே. இப்போ ஜப்பானீஸும் கேந்தோனிஸும் கொஞ்சம் சிமிலர் இருக்குமா, இல்ல வந்து எப்படி இந்த ஜப்பான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்? இல்ல சாரி, சைனா வித்தியாசம். சைனாவும் இருக்கும், கேந்தோனிஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓ, வித்தியாசமா அவங்க பேசுறது மேண்டரின் பேசுறாங்க. அவங்க வந்து மேண்டனீஸ் இல்ல, மேண்டரின் பேசுவாங்க. ஒன்லி காத்து மட்டும்தான் வெளில போவாங்க. ஓகே. ஒரு 2-3 வருஷம் இருந்தா அங்க கத்துக்கலாம். அதே கொஞ்சம் சிமிலரா இருக்கும்ல அதுக்கு இதுக்கும். எப்படி நம்ம மலையாளமும் தமிழ் இருக்க மாதிரி இங்க கொஞ்சம் ஆமா சிமிலர் இருக்கதான செய்யும். ஆனா சிமிலர் இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம். சைனீஸ் சைனாவோட ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம போறது என்ன மார்க்கெட்? என்ன இது? ஹார்பர் மஹால். ஹார்பர் மஹாலா? ஹார்பர் மால். ஓ, ஹார்பர் மால். அங்கதான் போயிட்டு இருக்கோம். ரேட் எப்படி போட்டுருக்காங்க? ரேட் இப்போ அதோட டபுளா போட்டுதான் 18K போட்டிருக்காங்க. 18K போட்டிருக்கான். அதுவே 9Kனாலே நம்ம ஊரு காசுக்கு 1 lakh கிட்ட வருது. ரேமானட் 1500 போயிருந்தோம். ஓ, ஹாங்காங் டாலரு. சப்வே, நம்ம ஊர் சப்வே இதுவும் பாருங்க எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு. நம்ம ஊர்ல காரி மட்டுமா துப்புறாங்க, நம்ம ஊர்ல சப்வே ஏதோ பாடிட்டு இருக்காப்ல. பாத்தீங்களா இங்க உள்ள சப்வே எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. சப்வே வந்து ஏதோ மால் மாதிரி வச்சிருக்காங்க. ஓ, சப்வே அப்படி முடியும் போதே ஷாப்புக்குள்ள முடியுது இல்ல? அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்களே. டெக்கரேஷன்லாம் பாருங்க, மேல வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. 20% ஆஃப். ஆமா, எந்த மால்ல எந்த ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். யூஜி ஃப்ளோரு. ஓகே,
ஓ அந்த மால்ல தான் அந்த ஐட்டங்களா? ஓகே, வேற லெவல்ல சரி. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கா? ஷூஸ் ஃபுல்லா பார்க்க வந்திருக்கிறோம். ஷூஸ் எல்லாம் பார்க்கலாமா? ரேட்ஸ் பார்க்கலாம் வாங்க. அப்படி இந்த ஷூ பார்ப்போம், ரேட்டு பார்க்கலாமா? இது பாருங்க, $8,300 கிட்டத்தட்ட 83 × 8,300 $92,000 இந்த ஷூ. என்ன பிரைஸ் இது? என்ன பிரைஸ் இது? 9,700. எவ்வளோ? 9,700. 9,700. பரவாயில்லைங்க. நம்ம ஊருக்கு வந்து 1,10,000 தான் அந்த செருப்பு. வேணுமா? நம்ம ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம மக்கள், நான் ஒரு ஷாப்பே வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஷூ பார்க்கலாமா? 1000ங்க. இதான் 1000. ஓகே, 11,000 rupees நம்ம மணிக்கு. இது 600, 6,600. ஷூ எல்லாம் பார்த்தோம், வேலைக்கு ஆகல. எல்லாம் 1 லட்சம் 1.25 லட்சம் தான். நம்ம வாங்குற லெவலுக்கு இல்ல. நம்ம 10 லட்சம் 20 லட்சம் வாங்கலாம். 1 லட்சத்துக்கு போயிட்டு யாருங்க ஷூ வாங்கிட்டு இல்லையா? வேலைக்கு ஆகுதுன்னு வெளியே வந்துட்டோம். கேட்டோம், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. கார் வாங்குற ரேட்டுக்கு ஷூ வாங்குறது. நம்ம ஊர்ல 8,000 10,000 20,000 ஓகே. ஆனா வச்சிருக்கிறதெல்லாம் 1 லட்சம் 1,10,000 1,20,000 அந்த மாதிரி வச்சிருக்காங்க பிராண்ட். ஓகே வாங்க பாருங்க. மால்ல இருந்து பார்த்தா என்ன ஒரு வியூ, சான்ஸே இல்ல. வாவ், வேற லெவல் வியூ. மேல போனோம், அந்த விக்டோரியா பீக் போனோம். மால்ல இருந்து அப்படியே வெளியே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. போயிட்டு அழகா போட்டோ எடுக்கிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து போய் பார்க்கலாம், ஷூஸ் பார்க்கலாம். அப்படியா? டைகர் வந்தாச்சா? இதான் டைகர். இது என்ன பிரைஸ்? என்ன டைகர்? டைகர் இங்க பாருங்க, 1,050ன்னா கிட்டத்தட்ட வந்து 10,500 பிளஸ் ஒரு 1,050, 11,550 ரூபா. நம்ம இதுக்கு இந்த 11,550 ரூபா இந்த ஷூ. வாங்க உள்ள போயிட்டு அப்படியே பார்க்கலாம் ஷூ. ஷூஸ் எல்லாமே ஒயிட் மிக்ஸா இருக்கு பாருங்க. 2,600. 26,000மா? 26. 2,600 26 பிளஸ் வந்து ஒரு 2,600ல 28,000 ரூபா அந்த ஷூ. 28,000 ரூபாங்க. எவ்வளவு போட்டிருக்காங்க? 1,900. 1,900மா? இங்க 2,000 கிட்ட, அதுவும் ஒரு 20,000 கிட்ட வருது. 2,190. 2,200. 1,200. ஓ, 1,100 1,200 12,000 ரூபா கிட்ட வரும். $890. 890 9,000 ரூபா. 9,000 சம்திங். 11 போட்டுக்குங்க. இது 1,290. எல்லாமே டாலர்ல சொல்றேன். 11 போட்டுக்குங்க. என்னங்க இந்த பாருங்க, இந்த ஷூவோட ரேட்டை பார்த்து தலை சுத்தக்கூடாது. 20,050. 20,050ன்னா நீங்க பாத்தீங்க. 20,000.
இப்போ 1000 தானே? ஓகே, சாரி 2050. 2050 2050 கம்மி தான். 20,000 ரூபா, 22,000 ரூபா. நம்ம நண்பர் வாங்கியிருக்காரு. ஓகே. ஆமா, இது ஒரு $1, $11. எவ்வளவு வந்துச்சு இது நமக்கு ரேட்டு? How much? How much is this? The Thai 1,050. 1,050. அப்போ வந்து 11 12 1250 வாங்கியாச்சுங்க. இந்த ஷூ தான் வாங்கியிருக்கோம். 12,050 ரூபா நம்ம ஊர் பிரைஸ் இது. ஓகே, வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ அடுத்து அப்படி நம்ம கிளம்புவோம். வேற ஏதாவது பார்க்கலாம். ஆனால் அந்த மால்ல இருந்து வெளியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மால் நல்லா வச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பிராண்டை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம ஊருக்கு இங்கே டாலர் அப்படிங்கிறதுனால இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம ஊரில் அடிடாஸ் இதெல்லாம் ஒரு 10,000 15,000 ரொம்ப நல்ல ஒரு இதாக எடுக்கலாம். அடிடாஸ் நைக்கு எல்லாமே. இங்கே அதுவே 1 lakh அந்த மாதிரி போகுது. 10 times. யா 12,200 12,000 சக்சஸ் வாங்கியாச்சு. அவ்வளவுதான். பிளஸ் 2-3 தான் வந்து இதுல விண்டர்ல. ஓகே,兩多先唔收咯，兩少都咪收咯。反正你有兩少好似我咁樣影相啦。係咯係咯係咯。என்ன ரேட்டு போடுறோம்? 820.好開心。哎呀，你影我哋，唔好影我哋。你冇錯啦，冇錯有冇問題啦。我大啦。So அப்படின்னா என்னை வீடியோ எடுக்கிறியான்னு கேக்குறா. ஓ, ஓகே. அதான் சொன்னேன், நீ தான் மாஸ்க் போட்டிருக்கிய, மௌச்சா போட்டா ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு. ஓ ஓ ஓ ஓ அதுதான் வீடியோ தான் கேக்குறானா? சரி சரி. என்ன பேச நமக்கும் புரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா ஆமா, பாத்து பாத்து. சும்மா ஒரு தொப்பியை பாருங்க என்ன ரேட்டு போட்டுருக்கானே. 2,000 ரூபா 3,000 ரூபா. அது எல்லாம் 3,000 ரூபா. இது 5,000 ரூபாயா? 6,000 ரூபா இது. வாங்கி கார்ல போடுறதுக்கு 6,000 ரூபாயா? ஓகே. ஒயின் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய பாட்டில்ல அப்படியே வந்து கிட்டத்தட்ட 20 லிட்டர் 30 லிட்டர்னு வச்சிருக்காங்க. இந்த கடை ஃபுல்லா ஒயின்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு எவ்வளவு கியூ நிக்கிறாங்க பாருங்க. இந்த வண்டி ரொம்ப ஃபேமஸ்ங்க. மொபைல் சாஃப்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல அங்கங்க நிப்பாட்டுறாங்க. ஒரு நார்மல் ஐஸ்கிரீம் வந்து 13 ரூபா கோன் ஐஸ். ஓகே, $13. 130 143 ரூபா அப்படி ஒவ்வொன்றும். இன்னொன்னு வந்து கப்பல வந்து 10, இன்னொரு கப்பும் 10.
சரி விடுங்க, வந்தாச்சுல்ல. ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். பஸ் வந்து ரொம்ப கடுப்ப மாதிரி சிட்டிக்குள்ள ஓடி போறேன். என்ன பண்ண போறோம் தெரியல. ஏற்கனவே டிலே ஆகுது. 7 மணிக்குள்ள போய் சேருவோம். நம்புவோம். மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. இன்னும் 1/2 போகணும். ஏன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் தான் டைம் இருக்கும். என்ன பண்றோன்னு பார்க்கலாம். நண்பர்களே, ஏர்போர்ட் வந்தாச்சு. ஹாங்காங் ஏர்போர்ட்டு. அப்படியே வந்து போர்டிங்க்கு வேகமாக போயிட்டு இருக்கோம். டிலே ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 2 ஹவர் தான் இருக்கு. இன்னும் போயிட்டு லக்கேஜெல்லாம் போட்டு கேட் பாஸ் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சு போகணும். ஆகையால் வேகமாக போயிட்டு இருக்கோம். செக்கிங் பேக்கேஜ் போட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஃப்ரெண்ட்ஸ், இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே வந்து பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஃபாஸ்ட்டாக 5 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. டக்கு டக்குன்னு முடிச்சு அனுப்பிட்டாப்புல. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஓகே, அதான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் தான் நம்ம ஊரில் ஈஸியாக போக முடியும். இங்கே பரவாயில்ல, வேகமாக உள்ளே வந்துட்டோம். வந்து இன்னும் நமக்கு என்ன 1.5 மணி நேரம் இருக்குமா? ஒரு 2 மணி நேரம் இருக்கு. போயிட்டு அப்படியே உள்ள ஒரு சுத்தி பார்த்துட்டு ஃப்ளைட்ல ஏறிடும். இதுதான் ஹாங்காங் ஏர்போர்ட். அப்படி பாருங்க, இன்டர்நேஷனல் டெர்மினல் 1க்குள்ள எங்க இருக்கு ஞாபகம் வச்சாதான் போன உடனே ஈஸியா வாங்க முடியும். சரக்கு ஷாப் மறந்து போச்சா நண்பருக்கு, ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வாங்கிட்டு போகணுமா? கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எங்க இருக்குது தெரியல அப்படிங்கிறாரு. பாருங்க இங்க ஏர்போர்ட்டை எவ்வளவு பெருசா வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? சான்ஸே இல்லை, அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு அருமையா வச்சிருக்கானுங்க. ஓகே, அனுப்பலாம். டியூட்டி ஃப்ரீ ஷாப்பை நோக்கி தேடி போயிட்டு இருக்கோம். ஊர்ல யாருக்கும் நண்பர்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்காப்லையா, அதனால எங்க இருக்குன்னு தேடி போயிட்டு இருக்கோம். அது ஸ்ட்ரைட்டா இருக்கா பாருங்க. இருக்குமா? அந்த இருக்குங்க டியூட்டி சோன். நம்ம மாத்தி இறங்கிட்டு இங்க வந்து கேட்டா என்ன பண்றது? அதானே இந்த ஸ்டாஃபா வேலை செய்தாவே அவளுக்கே தெரியல. டியூட்டி சீரோவா அந்த போட்டல் அங்கேயே கூட இருக்குது. வேண்டாம், இதுக்கு மேல நம்ம உள்ள போட்டோ எடுக்க கூடாது, வீடியோ எடுக்க கூடாது. வேண்டாம், காய்கறி பர்ச்சேஸ் பண்ணல, அதனால இதோட முடிச்சுக்குவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 40ல இருந்து 530 வரைக்கும் இருக்கான். நமக்கு 45. வாங்க பாப்போம். லைட்ல போய் சாப்பிடணுமா தெரியல. லைட்டா சாப்பிடணும்னு பார்த்தோம், ஹெவியா ஆயிரும். விடக்கூடாது, அங்கேயும் போய் ஏதாவது பண்ணுவோம். ஒரு கிலோமீட்டர் நடந்தாச்சு. நடந்து இன்னும் கரெக்டா ஒரு 100 மீட்டர் இருக்கு 45க்கு. அவ்வளோ ஒரு தூரம். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள நடந்து வந்துட்டே இருக்கிறோம். ஒரு வழியா 45வது கேட்டை வந்து அடைஞ்சாச்சு.
ஒரு வழியா ஹாங்காங் ட்ரிப்பை முடிச்சு ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்துட்டு இப்போ மணி இங்க வந்து 9:25 எடுக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து லேண்டிங் வந்து அங்க 12:15. காரணம் வந்து 2.5 மணி நேரம் நம்ம இங்க வந்து அட்வான்ஸா இருக்கும். அதனால அதை அட்ஜஸ்ட் ஆகி போறதுனால ஒரு 2:45 அந்த மாதிரி போறது வந்து 12:15 போய் இறங்கிடுறோம். ஓகே, நல்லபடியா நானும் எட்வினும் வந்து செட்டில் ஆயிட்டோம். பாப்போம், ஊர்ல பாப்போம். எல்லாம் சாப்பிட்டாச்சு. கேக் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு கோக் இருக்கு. சூப்பர். சாக்லேட் கேக், பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. பிறகு கோக்கு, கேக்கு, வெஜிடபிள் மிக்ஸ்டு ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பிறகு பன் கொடுத்தாங்க. அது நமக்கு ஆகாது. ஆமா, சொல்றாங்க. வெல்கம் டு சென்னை. சென்னை வந்தாச்சு. இறங்கிட்டு அது வெளியே போயிட்டு இருக்கோம்.